ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறது பயத்தம் பலகாரம் தான் செய்து காட்ட போகிறேன். அதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோக்களும் உங்களை சேரும். இப்போ நாங்கள் பயத்தம் பலகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை கப் அவிக்காத கோதுமை மா, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த அரிசி மா, அரை கப் அவித்த கோதுமை மா, தேவையான அளவு உப்பு, 400 கிராம் சர்க்கரை, 500 கிராம் தேங்காய் துருவல், 500 கிராம் கோது நீக்கிய பயறு, 1/4 கப் தண்ணி, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளவு தான் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க என்னென்னு செய்யலாம் என்று பார்ப்போம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த பயரை நல்லா சிவக்க வறுத்து எடுக்க போறேன். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வறுத்தெடுங்கோ, ஏனென்றா பயர் கருகிடும். இப்போ இந்த பயரை நல்லா சிவக்க வறுத்துட்டேன். இதை இப்போ இறக்கி ஆற விட போறேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற மிளகு சீரகத்தை வறுத்தெடுக்க போறேன். இப்போ இந்த மிளகும் சின்ன சீரகம் நல்லா ஆறப்பட்டுடுது. இதையும் இறக்கி ஆற விடலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற 500 கிராம் தேங்காய் பூவை வறுத்தெடுக்க போறேன். அதுக்கும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு நான் வறுத்தெடுக்கணும். நல்லா சிவக்க வறுத்தெடுக்க போறேன். இப்போ இந்த தேங்காய் திருவலையும் நல்லா சிவக்க விட்டு வறுத்துட்டேன். இப்போ இதை அடுப்பு பண்ணிட்டு இதையும் ஆற விட போறேன். இப்போ இந்த வறுத்து வைத்த பயறு நல்லா ஆறிட்டுது. இப்போ இதை நான் அடிச்சு எடுக்க போறேன். நல்ல மாவா அடிச்சு எடுப்போம். இதை அரைச்சிட்டேன். இதை சின்ன கண்ணுள்ள அரிதட்டால அரிச்செடுக்கணும். பெரிய கண்ணுள்ள அரிதட்டால அடிச்சா குறுநல் போயிடும். நான் இப்ப இந்த பயத்தம்மா எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டேன். இப்ப வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடிச்சு எடுக்க போறேன். இப்போ கொஞ்சம் அரைச்சிட்டேன். இதையும் இந்த பயத்தம்மா கலவையோடையே கலப்போம். இப்போ தேங்காய் பூ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மிளகு சீரகத்தூளையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் வறுத்ததை. அதையும் இப்போ இதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம். இதை இப்போ கலந்து விடுவோம். மிளகு சீரகத்தூள் பிடிக்காதாக்கள் ஏலக்காய் தூள் போடும்போது. இப்போ நான் சர்க்கரை பானி காய்ச்ச போகிறேன். 400 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன். சர்க்கரை அதுக்கு 1/4 கப் தண்ணி காணும். இதை இப்போ நாங்கள் உருக்க விடுவோம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பயத்தம்மா கலவைக்குள்ள இதை விட போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் பாக விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு கலக்க போகிறேன். இப்போ இந்த பாகு எல்லாத்தையும் விட்டு இப்படி கையால் எல்லாத்தையும் கலந்து விடுறேன். மெல்லிசா சுடுது தான், ஆனால் உடனே கலக்கணும். இல்லாட்டிக்கு அந்த பாகு விட்டு அப்படியே இறுகிடும். கலந்து விட்டுட்டு இந்த பாகு ஆறக்கடையிலேயே நாங்கள் உருண்டை பிடிச்சிடணும். எல்லா இடத்துலையும் கடும்படி கலந்து விடுறேன். இப்போ நான் இதை உருண்டை பிடிச்சி காட்டுறேன். பயத்தமணியத்துக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிப்பினோம். இதை நல்ல இறுக்கமாக அப்படி பிடிக்கணும். சாப்பிடும்போது உதிரக்கூடாது. பாருங்க, இறுக்கமாக பிடிச்சிருக்கிறேன். உதிராக இப்படி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக நான் பிடிச்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் சூடார கடையில் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேல் மாவு செய்வோம். துவைச்சி எடுக்கிறதுக்கான மாவு 1/2 கப் அவிக்காத கோதுமை மா,
1 கப் அவிச்ச கோதுமை மா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மா, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவு போட்டுக்கிறேன். இப்போ வந்து கலந்து விடுவோம். இப்போ இதை நான் வந்து தண்ணி ஊற்றி கரைக்க போகிறேன். ஆக தண்ணி தன்மையும் இல்லாமல் ஆக கெட்டியாகவும் இல்லாமல் கரைக்கணும். இந்த பலகாரத்தில் மாவு வந்து நல்லா ஒட்டி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நான் வந்து கரைச்சிட்டேன். இந்த பதம் ஓகே, இந்த அளவில் இருந்தால் ஓகே. இப்போ நாங்கள் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விடுவோம் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் கொதிக்கிறதுக்காண்டி அடுப்பை வந்து கூட்டி வச்சிருக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து கொதிச்சு விட்டுது. இப்போ நாங்கள் இதை வந்து மாவில் துவைச்சு சுட்டெடுப்போம். மிதமான சூடில் வச்சு பொரிச்சிடுங்கோ. இப்போ இந்த பலகாரம் எல்லாம் நல்லா பொரிஞ்சுட்டுது. இதை நாங்கள் வந்து இறக்கி எண்ணெயை வடிய விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த பயத்தம் பலகாரம் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். எனக்கு இதில் வந்து 40 பலகாரம் கிடைச்சது. நான் இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ளே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.